ராணி ரிஷப கல்யாணம் முடிஞ்சது இப்ப அவங்க ஊருக்கு வராங்க. வேற கல்யாண ஜோடிக்கு வரவேற்பு விழாலாம் இருக்கு. ஆனா இவங்களை கூட்டு போறதுக்குன்னு யாருமே இல்ல. ரிஷப் வீட்டுல ஆரத்தி எடுக்க கூட ஆள் இல்ல. அதுக்கு பதிலா நாயங்க தான் இவங்களை வரவேற்குது. இப்ப ஹீரோ அவங்களை எப்படி உள்ள கூட்டு வந்துடுறாரு. ஹீரோ ஹோமியோபதி மருந்து சாப்பிடுறத பாக்குறாங்க. பயங்கரமா மழை பெஞ்சு காத்தடிக்கிறதால இப்ப தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடுது. ஹீரோ இப்ப அதெல்லாம் தொடச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. ராணியோ என்னடா இது வந்த அன்னைக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு பாக்குறாங்க. இப்ப எதுவுமே சொல்லாம படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில கூட 11 மணிக்கு தூங்கி எழுந்து லேட்டா தான் வராங்க. இதனால மாமியார் கோவமா இருக்காங்க. என்ன வந்து சமைக்க முடியாதா, மகாராணி மாதிரி தூங்கிட்டு இருக்கேன்னு கோவப்படுறாங்க. நான் ஒரு பியூட்டிஷியன் வேணா உங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுறேன், எனக்கு சமைக்கலாம் தெரியாதுன்னு சொல்றாங்க. மாமியார பொண்ணு பார்க்க வந்து இன்னைக்கு சூப்பரா சமைச்சிருந்தேன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் எங்க அம்மா செஞ்சது, நான் செய்யலன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோட அம்மாவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, வெங்காய பக்கோடா பண்ணி கொடுன்றாங்க. நான் என்ன சமைக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோவே பக்கோடா செஞ்சு தரேன்னு சொல்றாரு. அதனால ஹீரோயினோ அதான் அவர் செய்யறாருல, வேலையை பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ கிட்ட உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறதால தான் பொண்ணுங்களோட அருமை உங்களுக்கு தெரியல, வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு ஒண்ணு நாங்க வரல. ஹீரோயின் ரொம்ப கோவமா பேசுறதால இப்ப ஹீரோ பயந்து பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாரு. இப்ப இன்னைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு ஹீரோயின் ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஹீரோயின் அம்மா கிட்ட சொல்றாங்க. நீயும் ஹீரோ முதல்ல ஒண்ணு சேருங்க, அப்பதான் ஹீரோ நீ சொல்றதெல்லாம் கேட்பாருன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இவங்களை என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்து ஹீரோக்கு கூச்சமா இருக்கு. இது அம்மாவை நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. எது பண்றதா இருந்தாலும் உங்க ரூம்குள்ள பண்ணுங்க, வயசானவங்க இந்த வீட்டுல இருக்கிறது ஞாபகம் இருக்கட்டும்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நைட்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப டென்ஷனா இருக்கிறதால அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் சரியா நடக்க மாட்டேங்குது. டென்ஷன் ஆன ஹீரோயினோ பாத்ரூம்ல ஹீரோ இருக்கிறது தெரியாம அம்மா கேட்டா ஹீரோ சரியான வேஸ்ட், எந்த எஃபர்ட்டும் சரியா எடுக்க மாட்டாருன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ஹீரோக்கு மனசு ரொம்ப உடைஞ்சு போகுது.